இருக்கிறீங்களா? ஏதோ அலறல் சத்தம் கேட்கிறதே. ஐயோ, ஒரு சிறுவன் சகதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறானே. பயப்படாதே தம்பி, இந்த துண்டை நன்றாக பிடித்துக்கொள். அப்படிதான் அப்படிதான், மெதுவாக வா வா வா. எப்படி இங்கு விழுந்தாய்? இங்கு விளையாடிக் கொண்டிருந்தேன், தவறுதலாக விழுந்து விட்டேன். காப்பாற்றியதுக்கு நன்றி ஐயா. சரி, பயப்படாதே, நான் உன்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். என்ன இது? நமது வீட்டிற்கு முன்னால் இவ்வளவு பெரிய மகிழ்ந்து வந்து நிற்கிறது. யார் வந்திருப்பது? வாருங்கள் ஐயா, அமருங்கள். வணக்கம் ஐயா. நேற்று நீங்கள் ஒரு சிறுவனை காப்பாற்றினீர்கள் அல்லவா? அவரது தந்தை நான். எனது மகனை காப்பாற்றிய உங்களுக்கு எவ்வளவு நன்றியை கூறினாலும் அது போதாது. உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன வேண்டும்? கேளுங்கள் ஐயா. உங்களின் நல்ல குணத்தை நான் பாராட்டுகின்றேன். எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை. நான் செய்தது ஒரு மனிதநேய செயல், அதற்கு விலை இல்லை. நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் ஐயா. இவர் உங்களுடைய மகனா? ஏன் பள்ளிக்கு செல்லவில்லையா? ஆமாம், என் மகனை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று பல நாள் நினைத்துள்ளேன். ஆனால் எனது வறுமை நிலை காரணத்தினால் அதற்கு வழி இல்லை என்று மிகவும் வருந்திக் கொண்டிருந்தேன். சரி, நான் உங்களுடைய மகனுக்கு நல்ல கல்வியை வழங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எனது வேண்டுகோளை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என் மகனின் கல்விக்கு உதவுவதாக கூறுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது ஐயா. மிக்க நன்றி ஐயா. வருத்தப்படாதீர்கள். நான் உங்கள் மகனை என் மகன் படிக்கும் பள்ளியிலேயே படிக்க வைக்கிறேன். வருகிறேன் ஐயா. நீண்ட நாட்களாக மூச்சு விடுவதில் சிரமமாக உள்ளது. நீங்கள் எழுதிக்கிட்ட ஸ்கேனை எடுத்து விட்டேன். ரிப்போர்ட் கொண்டு வந்து உள்ளேன். ரிப்போர்ட்டை கொடுங்கள், நான் பார்க்கிறேன். உங்களுக்கு நிமோனியா காய்ச்சல் உள்ளது. நீங்கள் இன்றே அட்மிட் ஆகி விடுங்கள். சில நாட்களுக்கு பிறகு, வின்சன், உங்களுக்கு முழுவதும் குணமாய்விட்டது. நீங்கள் நாளையே டிஸ்சார்ஜ் ஆகலாம். சார், நீங்கள் எனது மகனின் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். உங்களுக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது. என்னை நினைவில் இல்லையா உங்களுக்கு? நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னை படிக்க வைத்து இந்த நிலைக்கு உயர்த்தியது நீங்கள் தான் ஐயா. அந்த கல்வியால் தான் பெனிசிலின் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த மருந்துதான் உங்கள் மகனை காப்பாற்றிய உதவியது. நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ஒருவருக்கு செய்த உதவி ஆனாலும் உபத்திரமானாலும் எந்த வகையிலாவது நமக்கு திரும்பி வந்து சேரும். சுயநலம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய்த உதவி நமக்கு நிச்சயம் தாமாகவும் தரமாகவும் வந்து சேரும். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒரு ஏழை மாணவனான அலெக்சாண்டர் ஃப்ளேமிங்க்கு அளித்த கல்வி உதவியானது உதவி அவரின் மகனின் உயிரை மட்டுமல்லாது இந்த சமூகத்திற்கே பெனிசிலின் என்ற மருந்தை அலெக்சாண்டர் ஃப்ளேமிங்